ஸோ கோழிக்கு 2 கால், அதில் அரை கோழியை தூக்கி சிப்ஸுக்கு மேலே வச்சுட்டு பிரியாணி சிக்கனுக்கு எவ்வளோ பிஸின்னு பாருங்க, எவ்வளோ ட்ரை த்ரூன்னு பாருங்க. இப்படி ஒரு சாக்கோ சிக்கனுக்கு இவ்வளோ லைன் நின்று லாஸ்ட் டைம் போய் உள்ளே இருந்து சாப்பிட்டது. இந்த முறை வாங்கி கொண்டு போய் வீட்டை வச்சு சாப்பிட போகிறேன். இலியானோ சிக்கன், இந்தியானா சிக்கன். உங்கள் நாட்டில் இருக்கா? இது ஒரு லெபனீஸ் ஜாயிண்ட், அதாவது மெக்டொனால்ட்ஸ் மாதிரி டிரைவ் த்ரூ. பச்சை பச்சைன்னு கிரீன் லேண்டர்ஸ் மாதிரி பச்சை பச்சையாக இருக்குது பாருங்க. Hi, can I please get the whole chicken meal? சாப்பாடு மேனேஜ் பண்ணுறதே ஒரு சிக்கனுக்கு இவ்வளோ பிரெட் கொடுத்துருக்காங்க. பிரெட்டையை வச்சு சாப்பிடலாம். கோசுலோ டிப்ஸ், நல்ல ஒரு டிப் வந்து இந்த நிறைய சிப்ஸ் சாப்பிட முடியாதுன்றதால இதுவும் இதுவே நிறைய பெப்சி மேக்ஸ் வச்சு பேப்பர்ஸு. நமக்கு நம்மளோட ஸ்பைசி சோஸும். கோழிக்கு 2 கால், ஆமாம் முழு கோழி தான் கொடுத்துருக்காங்க 2 கால். இதுவே 2 கால் இல்லாட்டி இது 2 காலோட கூட கால் இருந்ததுன்னா சண்டை பிடிச்சிருப்பேன். ஸோ கோழிக்கு 2 கால், அதில் அரை கோழியை தூக்கி சிப்ஸுக்கு மேலே வச்சுட்டு அவங்களோட ரடிஷ் உண்டு, என்ன கார்லிக் சோஸ் நல்லா உப்பாக சொல்ட்டியாக இருக்குது. இதுதான் நமக்கு ஃபேமஸ் இந்த லெபனீஸ் ஜாயிண்ட். இதுதான் டேஸ்ட், உண்மையிலே நல்லா இருக்குது. கூடுதலாக இதுக்கு தான் ஒரு சாக்கோ சிக்கனும் பயங்கர ஃபேமஸ். ஓகே, ஸோ சாக்கோ சிக்கனுண்ட லெக்கின்ற ஒரு பீஸை பிச்சு சிக்கனை மட்டும் தனியாக சாப்பிடுவோம். அந்த சிக்கனுண்ட சாக்கோல் நல்லா டேஸ்ட் ஆகுது. சாதுவாக பேர்ன் ஆன மாதிரி, ஆனால் அந்த சாக்கோல் எனக்கு பிடிக்கும். அவங்களோட அந்த சோஸை டிப் பண்ணி நம்ம பர்கரை செஞ்சு சாப்பிடுவோம். சரியா, இந்த சிக்கன் அங்கே வச்சுட்டு இந்த கோஸ்லோ இருக்குல்ல, நான் மட்டும்தானே, ஸோ இட்ஸ் ஓகே. கோஸ்லோ லாஸ்ட் டைம் சாப்பிட்ணும் இனிக்குது, பட்ஸ் ஓகே. கோஸ்லோக்குள்ளே வச்சுட்டு சிக்கனில் நல்ல ஒரு பீஸை பிச்சு இதுக்குள்ளே தேவையான சிப்ஸை அடுக்கிட்டு இந்த சோஸை நல்லா வலிச்சு போட்டுட்டு மேலால் விட்டுட்டு மடி, அங்கால் ஒரு மடி, நடுவால் ஒரு சுத்து, இங்கால பக்கத்தால் ஒரு சுத்து, அப்படியே வாயை மூடி ஒரு பொத்து, அப்படி இல்லை நல்லா பண்ணிவிட்டு இதில் திரும்பி தொட்டுட்டு ஓகே ஒரு பெரிய பைட்டா. வெரி நைஸ், நல்ல ஃபீலிங்காகவும் இருக்குது. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.